அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் நம்பர்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் நம்பர்ஸ். அண்ட் நாம் இன்றைக்கி கொடுத்த டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:25 அண்ட் 1:55 அப்படிங்கிற மாதிரி டைமிங் கேண்டில் வந்து நிஃப்டியில் இந்த ரெண்டுமே நாம் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே கிட்டத்தட்ட பாருங்கள் நம்மளுடைய 24,044 அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர் பக்கத்துலேயே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்லேருந்து செகண்ட் டார்கெட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஈஸியாக வந்து மூவ் ஆயிட்டாங்க. அகெயின் பாருங்கள் நம்மளுடைய அந்த டைமிங் கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து அந்த ஹை அண்ட் லோ கட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இதுதான் இன்றைக்கி நாம் கொடுத்த, அதாவது 1 ஜூலையோட நம்ம ஃப்ரைடே கொடுத்த இன்ட்ராடே நம்பர்ஸ். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து இந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆகுதோ இதில் இருந்து நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அகெயின் வந்து செகண்ட் டார்கெட் அண்ட் தேர்ட் டார்கெட் வந்து ஈஸியாக நமக்கு வந்து அதில் ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இதுலேருந்து லோ கட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய டவுன் சைட் நம்பருக்கும் அது ஈஸியாக வந்துடலாம். நாம் இன்றைக்கி நிஃப்டியில் வந்து 24,000 கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம். 24,000 கால் ஆப்ஷன் வந்து அரவுண்ட் 196 எடுத்திருந்தோம். அதில் எப்போ எடுத்தோம், எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் நான் உங்களுக்கு டெலகிராமில் காட்டுறேன். இதில் எடுத்த இந்த 196 பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் வந்து அரவுண்ட் ஸ்டாப்லாஸ் வந்து 168 வந்து நாம் நோட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 225 அண்ட் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 255 அண்ட் தேர்ட் டார்கெட் வந்து 280, ஐ திங்க் 280 இப்படி நம்ம கொடுத்துருந்தோம். இது 196 மார்க்கெட் வந்து மூவ் ஆனது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் நம்ம கொடுத்துருந்தோம். அகெயின் பாருங்கள் எத்தனை இடத்துல வந்து இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எத்தனை கேண்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். நாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இந்த நம்பர்ஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான வியூவில் இருந்தோம். பட் 24,000 கால் ஆப்ஷன் வந்து நாம் எடுத்த ப்ரைஸில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா 238 வரைக்குமே வந்து ஹை போயிருந்தாங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 3 டைம்ஸ் வந்து ஹிட் ஆச்சு. நம்ம எப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகுதோ அப்போல்லாம் நம்மளுடைய 80% பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறது வந்து சேஃபான ஒரு ட்ரேட். இந்த நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கால் தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருந்தோம். அந்த ஒரு காலுமே இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. அகெயின் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். அப்புறம் மிட்சிபி நிஃப்டியில் நம்ம இன்றைக்கி என்ன கால் எடுத்தோம், அதில் என்ன ஸ்டாப் லாஸ் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நாம் ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ரோடே லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட். மார்க்கெட் இன்றைக்கி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக எங்கே ஸ்ட்ரகிளாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஈவன் ஒரு கேண்டில் கூட இதனுடைய லோவில் க்ளோஸ் வச்சுட்டு அகெயின் பாருங்கள் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நமக்கு ஹை அண்ட் லோ, இந்த லோக்கு கீழே எந்த ஒரு கேண்டிலுமே போல் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஒன்ஸ் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆனது எப்படி வந்து ஒரு 3-4 கேண்டிலே பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இதனுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லோலேருந்து இந்த லோ வரைக்குமே நமக்கு 249 பாயிண்ட்ஸ் வந்து வித்தின் நம்பர்ஸ்குள்ளேயே இன்ட்ராடேலேயே நம்மளால் நம்பர்ஸை பேஸ் பண்ணி இதை நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். இதில் வந்து நம்ம இன்றைக்கி எந்த ஒரு டைமிங் கேண்டிலுமே நாம் இன்றைக்கி போஸ்ட் பண்ணலை, ஒன்லி நிஃப்டியில் மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் பேங்க் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு நமக்கு டைமிங் கேண்டில் வந்து ஆக்குரேட்டாக இன்றைக்கி வந்து கிடைக்கல. பாருங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் இருந்து செகண்ட் டார்கெட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இதுலேருந்து ஸ்ட்ரகிள் ஆனாலும் கூட பாருங்கள் எக்ஸாக்டாக எந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் எடுத்த காலுக்கு பதிலாக இன்றைக்கி மார்னிங்கே வந்து இந்த இடத்துல நாம் வந்து ஒரு கால் எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். பாருங்கள் ஃபஸ்ட் அண்ட் இதில் நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து ட்ரிகர் பண்ணி வாங்கின ப்ரைஸுக்கு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட இந்த இடம் உங்களுக்கு ஹிட் ஆகும் பொழுது நீங்கள் 80% வந்து எக்ஸீட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட மீதி இருக்கிற உங்களுடைய 20% வந்து இந்த வாங்கின ப்ரைஸுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட் முடிகிற வரைக்குமே, அதாவது நீங்கள் செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணிகிட்டே போகிறது மூலமாகவும் நீங்கள் இன்ட்ராடேலேயே நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். பட் நாம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து எந்த ஒரு என்ட்ரியுமே எடுக்கலை. பட் இந்த இடத்துலலாம் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கலாம்.
இப்போ நம்ம மிட் கேப் நிஃப்டியில் வந்து என்ன என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நாம் இப்போ பார்க்கலாம். இது மிட் கேப் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் ஷார்ட்டு. நாம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து அதாவது ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மிட் கேப் நிஃப்டி வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்குது அப்படின்னும் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். இது வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டேனால் இன்றைக்கி எக்ஸ்பைரி கூட மிட்சிபி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எக்ஸ்பைரி மார்க்கெட் இந்த ஹை கட் ஆகும் பொழுதே நாம் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். அரௌண்ட் வந்து 12,200 புட்டு வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து எடுத்தோம். பட் அகைன் இங்கே டச் ஆகும் பொழுது திருப்பி ஒரு ஃபால் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம 12,200 புட்டு வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் இருந்துச்சு. பட் அபவ் 36 நினைக்கிறேன், 36 மேலே வந்து க்ளோஸ் வைக்கவே இல்லை. இந்த என்ட்ரி வந்து நம்மளால் எடுக்க முடியல. இந்த புட் ஆப்ஷனுங்கிறத நாம் எடுக்கல. பட் மார்னிங் அது வந்து சக்ஸஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஃபால் வந்து ரொம்ப பெருசாகவே இருந்திருக்கும். பட் இதில் வந்து புட்டு வந்து இன்றைக்கி ஆக்டிவ் ஆகலை, இந்த என்ட்ரியும் எடுக்கல. அகைன் வந்து நாம் இந்த ஹை கட் ஆகும் பொழுது 12,350 வந்து அரவுண்ட் அபவ் 16க்கு மேலே நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அதுவுமே வந்து அபவ் 16 மேலே க்ளோஸ் வைக்காதனால இந்த என்ட்ரியுமே நாம் எடுக்கல. நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம், எப்போ என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நான் உங்களுக்கு டெலகிராம் காட்டுறேன். பட் இந்த 2 என்ட்ரியுமே நாம் இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியில் நாம் இன்றைக்கி எடுக்கல. அகைன் ஒரு என்ட்ரி எடுத்தோம், அது 3.8 சம்திங் 4 ருபீஸில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. அதுவுமே என்ன கால் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றும் நாம் என்ன பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறோம், என்ன என்ட்ரி எடுக்கிறோம், அது மட்டும்தான் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நாம் போஸ்ட் பண்ணுறோம். அதையுமே நீங்கள் பார்த்து லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நாம் வந்து இப்போ மண்டே அதாவது நெக்ஸ்ட் டே வந்து எந்த இண்டெக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டாக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஸ்டாக்ஸ்லேயே வந்து இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப் பாருங்கள், 5 மினிட்ஸில் இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து 1% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எஸ்ஆர்எஃப்ல வந்து சூப்பராக இருந்துச்சு. ஈவன் நீங்கள் எந்த இடத்துல வந்து கால் எடுத்திருந்தாலுமே நீங்கள் எண்ட் ஆஃப் டே வரைக்குமே நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. மற்றும் இதில் போடக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த டேவுடைய லோவையே நீங்கள் ஸ்டாப் லாஸாக எடுத்து கம்மிங் டேஸில் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து கேஷ் மார்க்கெட்டில் கொடுக்கும். மற்றும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக் லிமிடெட் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது 4.8% வந்து நமக்கு இன்ட்ராடேலேயே வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கும். இது மாதிரி உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக் என்னவோ அதனுடைய அனாலிசிஸை பொறுத்து நாம் இதில் போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுடைய செட்டப் படி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் என்ட்ரி எடுக்கும் பொழுது நல்ல வந்து உங்களால் ரிட்டர்ன்ஸ் இன்ட்ராடேலையும் ஏர்ன் பண்ண முடியும். கம்மிங் ஃபர்தர் டேஸ்லேயுமே நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு எனக்கு ரெக் லிமிடெட். அப்புறமா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் பாருங்கள், அதுவுமே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை கட் ஆனதுமே சூப்பரான ஒரு மூவ். 1% கிட்டத்தட்ட நமக்கு வந்து இன்ட்ராடேலேயே வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. இது மாதிரி இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹை செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இதில் நாம் போஸ்ட் பண்ணுறோம். அதில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது அதில் நீங்கள் இன்ட்ராடேலையுமே நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டே அண்ட் திஸ் வீக்கில் வந்து எப்படி இருக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற மாதிரி நாம் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பு. மார்னிங்கே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாமே நாம் இதில் போஸ்ட் பண்ணுவோம். இது மாதிரி அண்ட் ஸ்டாக் டு வாட்ச் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். பாருங்கள், இன்றைக்கி டைமிங் கேண்டிலும் இது மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணுவோம் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே. இல்லை மிட் கேப் நிஃப்டி வந்து 12,200 புட் நான் 36 எடுக்க சொல்லியிருந்தேன். பட் ஒன்லி அபவுட் 24 நிஃப்டி இன் டைமிங் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே இங்கே பாருங்கள். நிஃப்டி நியர் டு த நம்பர், அதாவது எந்த இடத்துல நிஃப்டி வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சோ அதில் இருந்து தான் வந்து த டைமிங் கேண்டில் இந்த ப்ளூ லைன்ஸ் வந்து 9:25 போட்டிருக்கோம். இதுதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில். இது ஹை கட் ஆனதுலேருந்தே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருந்தாங்க. அகைன் வந்து மிட் கேப் நிஃப்டியில் 350 அதாவது 12,350 16 எடுக்க சொல்லியிருந்தோம். பட் அதுவுமே நமக்கு கால் வந்து எடுக்க முடியல. அதாவது புட் ஆப்ஷனும் இன்றைக்கி மிட்சிபி நிஃப்டியில் வந்து எடுக்கலை, காலுமே இன்றைக்கி மிட்சிபி நிஃப்டியில் எடுக்கலை. ஒன்லி அந்த 4 ருபீஸில் நமக்கு அடித்த ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் இன்றைக்கி நாம் அதில் என்ட்ரி எடுத்தது. பாருங்கள், இதில் அதுக்கப்புறமா இதுதான் வந்து சூப்பரான ஒரு கால் அப்படின்னு பார்த்தா இந்த கால் தான் நமக்கு 196 எடுக்க சொன்னது. ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு 168, டார்கெட் வந்து 225, 255, 288. இதில் 225 மட்டுமே நமக்கு 3 டைம்ஸ் வந்து மார்க்கெட் அந்த இடத்துலேயே நமக்கு வந்து
கொடுத்தாங்க. அதாவது எப்போ வேணாலும் நீங்கள் இந்த 2 to 5ல் வந்து 80% வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த 196ல் எடுத்தீங்க அப்படின்னா 2 to 5 வந்து 3 டைம்ஸ் உங்களுக்கு வந்துச்சு. நீங்கள் அதில் 80% நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு 20% நீங்கள் ஹோல்ட் பண்ணால் கூட எண்ட் ஆஃப் தி டே வரைக்குமே நீங்கள் அதில் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறமா நிஃப்டி வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போயிருக்காங்க அப்படின்னும் அகெயின் வந்து 225ல இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நாம் எல்லா அப்டேட்டுமே கொடுத்தோம். இந்த ஒரு கால் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடித்த கால். அதில் நம்ம எந்த டைமில் எடுத்திருந்தோம் பாருங்கள். இதில் நம்ம நிஃப்டி வந்து எந்த டைமில் எடுத்தோம், எந்த டைமில் வந்து நம்ம அதாவது எக்ஸிட் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நாம் இதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அகெயின் பாருங்கள், மிட்சிஃபி நிஃப்டியில் வந்து அந்த 3 to 4 rupeesல ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. அதையுமே இதில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணோம், எந்த டைமில் நம்ம எடுத்தோம், எப்போ வந்து எக்ஸிட் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளுடைய எக்ஸிட் அதாவது ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ஒரு பாயிண்டாக இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து 380ல் வந்து ஒரு கால் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூவில் இருந்தோம், ஒரு 5 minutes க்ளோசிங் பேசிஸில். பட் இதில் வந்து இந்த என்ட்ரி எடுக்கல. இந்த என்ட்ரி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் பேங்க் நிஃப்டியோட செட்டப்படி நம்ம இந்த இதை ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பட் இது நம்ம எடுக்கல. இதனுடைய டார்கெட்டுமே நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் நெக்ஸ்ட் டேயில் நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா இதையுமே நம்ம ஹோல்ட் பண்ணலாம். எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டி வந்து எந்த நம்பர்ஸ்லேருந்து ரெஸ்பெக்ட் ஆகி டவுன் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் நம்ம எந்த டைமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இங்கே இருந்து அப்சைட் போனவங்க எக்ஸாக்டாக இந்த நம்பரில் தான் வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே நாம் இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அகெயின் பாருங்கள், இதில் நாம் வந்து என்ன ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஹோல்டிங் நிஃப்டி 20%, ஃபின் நிஃப்டி 23,800 கால் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நிஃப்டியில் வந்து நாம் 80% வந்து நாம் எக்ஸிட் பண்ணிட்டோம், மீதி இருக்கிற 20% வந்து ஹோல்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி வந்து 23,800 கால் வந்து நாம் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது நாளைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால இந்த கால் வந்து நாம் எடுத்திருந்தோம். பார்க்கலாம் நாளைக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த. இது மாதிரி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த இண்டெக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி இது எல்லாமே நாளைக்கு நல்ல ஒரு செட்டப்பில் நமக்கு இல்லை. அதாவது 50% அப்படின்னு கூட நமக்கு சொல்ல முடியல. பட் எந்த ஒரு செட்டப்புமே நமக்கு இல்லை. இருந்தாலும் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு டே, அதாவது 2 ஜூலை வந்து மார்க்கெட்டில் இண்டெக்ஸுக்கு, அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 2 ஜூலை வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறனால நம்மளுடைய இன்ட்ராடே செட்டப்படி ஒரு மொமெண்டம் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த டேயும் சேர்ந்து வரனால மேபி நாளைக்கு ஒரு மொமெண்டம் இருக்கலாம். ஒன்லி ஃபார் இந்த 2 ஜூலை அப்படிங்கிறனால டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு செட்டப்பும் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் தரது மாதிரியான ஒரு செட்டப் இல்லை. பட் ஒன்லி இந்த டேட்டை வச்சு மட்டுமே நாளைக்கு வந்து மேபி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ட்ராடேலேயே நம்ம லெவல்ஸ் வச்சுமே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் பேஸ்ட் ஆன் இந்த டேவை பொறுத்து மட்டும்தான். இப்போ நம்ம நிஃப்டியில் வந்து நம்ம வந்து இந்த டேட், அதாவது நிஃப்டியில் 3rd ஜூன் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 18th ஜூன் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் 3rd ஜூன், இதுதான் 18th ஜூன். அபவ் 18th ஜூன் கேண்டிலுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூன் அண்ட் ஜூலையில் வந்து நல்ல ஒரு அப்சைட் ரேலியில் தான் இருக்கும் அப்படின்னும். அது மாதிரியே ஒன்ஸ் இந்த ஹை கட் ஆனதுமே இந்த இடத்துல 3rd ஜூன்லேருந்து எடுத்த சப்போர்ட் வந்து ஸ்டில் இப்போ வரைக்குமே, அதாவது 1 day பிஃபோர் வந்து நமக்கு ஒரு ரெட் கேண்டில் இருந்தாலும் கூட நமக்கு நல்ல ஒரு அப்சைடில் தான் இருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நம்ம வந்து புல் சைடில் தான் இருக்கும். நமக்கு எந்த ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான இன்டிமேஷனும் இப்போதைக்கு இல்லை. ஒன்லி ஒன் திங் என்னன்னா, நம்ம வந்து ஆல் டைம் ஹைல இருக்கும் அது மட்டும்தான். பட் நமக்கு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான எந்த ஒரு சான்சஸும் இல்லை. பட் நாளைக்கு ஃபார்ம் ஆகிற கேண்டில் வில் டிசைட் ஜூலை மந்த் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு ஒரு கேண்டில் வந்து அப் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஹை அண்ட் லோ வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியோட செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. சேம் நமக்கு வந்து 3rd ஜூன்ங்கிற மாதிரி இதில் வந்து 6th ஜூன் அண்ட் 18th ஜூன்
ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நமக்கு வந்து 6th ஜூன். இதுக்கு மேலே இருக்கும்போது நமக்கு அப்சைடு தான் நம்ம சொல்லியிருந்தோம். எப்போ சொன்னோன்னா 6th ஜூன்லேயே நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து 1st ஜூலையில் இருக்கோம். இதுக்கு அப்புறமா மார்க்கெட் இருந்துச்சுன்னா நமக்கு அப்சைட் ரேலி தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பாருங்கள், அதில் இருந்து நமக்கு இந்த அப்சைடில் இருந்து இப்போ வரைக்கும் ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 3400 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து அப்பில் தான் இருக்காங்க. ஸ்டில் இப்போவும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்த இன்சைட் வார் கேண்டிலுக்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னும், அது மாதிரியே ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் நமக்கு இருந்துச்சு. இப்போ இந்த டே கேண்டில், அதாவது இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்க பாருங்க, 27th வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27th ஜூனோட ஹை அண்ட் லோ முக்கியம். இந்த ஹையில் தான் சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் ஒரு ஃபால் ஆயிருந்தாங்க. இப்போ இந்த 27th கேண்டிலோட ஹை உடைக்கிற வரைக்குமே நமக்கு வந்து ஹையை உடைக்கிற வரைக்குமே நாம் அப்சைடுக்கு வந்து பொறுமையாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்பிட்வீன் இதுக்குள்ளே இப்படி தான் சைட் வேல இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த லோவை கட் ஆகும் பொழுது இந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து புல் பேக்காக இருக்கும். இந்த லோ மற்றும் இந்த லோ, அதாவது 18th கேண்டில் சொன்னோம் இல்லையா, இந்த 18th டே கேண்டிலோட ஹை அண்ட் லோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக்கான ஏரியா. இதிலெல்லாம் மார்க்கெட் டச் ஆகும் பொழுது நம்ம அப்சைடால் எடுத்தோம் அப்படின்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். பட் மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி எல்லாமே நம்ம புல் சைடில் தான் இருக்கும். நமக்கு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அப்படியே ஆனாலும் கூட இவ்வளோ பெரிய ரெக்கவரிக்கான ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் இருக்குமே தவிர நல்ல ஒரு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. பட் நாளையோட கேண்டில் வில் டிசைட் ஃபார் ஜூலை மந்த். நாளைக்கு 2nd ஜூலை வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கேண்டில், அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 2nd ஜூலை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட 2nd ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் டுமாரோ. இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். அப்போலோ ஹாஸ்பிட்டல், பஞ்சாப் நேஷனல் பேங்க், MCX, பவர் கிரிட், ஹிந்து பெட்ரோ, கோரமண்டல், அபாட் இந்தியா, ITC. இது எல்லாமே ஃபஸ்ட்டு 15 minutes ரூல்ஸ் தான். ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். நாளைக்கு மஸ்ட் வாட்ச் கவுண்டர் வந்து ITC. அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து இந்த வீக் வந்து நாம் வாட்ச் பண்ணுறதுக்கான, அதாவது நல்ல ஒரு மொமெண்டம் தரதுக்கான அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துக்கலாம். இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலை வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்டாக். அதாவது இதில் வந்து நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6185. இந்த நம்பர்ஸ்க்கு மேலே நாளைக்கு 15 minutesல வந்து க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா, அதாவது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து 15 minutesல நாளைக்கு க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா இதனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 6315. அதுவும் நெக்ஸ்ட் வீக்கே நமக்கு 6315 வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்குது. எப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 minutes ஆர் 15 minutes கேண்டில் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த ஸ்டாக் வந்து 6315 வரைக்குமே போகிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த வீக்கே நமக்கு இருக்குது. இதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது, இதனுடைய டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ், இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க அதனுடைய டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.